ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிங்கி பாப்பாவுடைய கிராமத்து பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள், முழு வீடியோவும் பாருங்கள். கிராமத்தில் நடந்த சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன். நிறைய வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஏன்னா என்னுடைய வீட்டுக்காரோடைய தங்கச்சி பையனுடைய கல்யாணம் அப்படின்னும்பொழுது நம்ம அங்கே நிறைய அந்த இடத்துல நம்ம இருக்கணும் இல்லைங்களா, அதனால் நான் வீடியோஸ் வந்து அப்பப்போ இங்கேருந்து போனது கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் டைம் கிடைக்கும்பொழுது எடுத்து நான் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இங்கேருந்து போன அன்னைக்கு போகும்பொழுது வழியில் கொஞ்சம் நேரம் நிறுத்தி அப்படியே வாக்கிங் போனாங்க. ஏன்னா ரொம்ப தூரம், அதுவும் ரொம்ப தூரமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் ஊட்டி பக்கம் போனோம்னா ஃபுல்லாக வந்து டீ எஸ்டேட் பக்கமாக தான் போவோம். இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக காடாக இருந்தது. ரோட்டில் வந்து ஒரு வண்டியும் இல்லை, அப்பப்போ ஒரு வண்டி வந்தது. ஆனாலும் வண்டி வரும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் பயமாகுது, டக்குன்னு பக்கத்தில் வந்துடுது. அந்த மாதிரி தான் வண்டிங்க வந்துட்டு இருந்தது. பாப்பாவை வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடக்க வச்சோம். நல்லா தான் நடந்தாங்க, ஜாலியாக நடந்துட்டு வந்தாங்க. வாக்கிங் போன மாதிரி ரிட்டன் திரும்பி போகும்போது கார் அங்கே நிற்கிது, மடமடன்னு போயிடலான்ற மாதிரி ஏறி உட்காந்தாங்க. உட்காந்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே போயிட்டோம்னா நமக்கு ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த பசுமையான ஒரு இடம்தான். எல்லாம் சுற்றி முற்றி பார்த்தோம்னாலுமே கரும்பு காடு, வயல், வாழைத்தோட்டம், தென்னை மரம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய அங்கே பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ஒரு வழியாக வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். போன உடனே பாப்பா ஏன் இப்படி இங்கே இருக்காங்க அப்படி உட்காந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா, அங்கேயும் காக்கா வருவாங்க. ஏன்னா என்னுடைய மாமியார் வந்து அங்கே சாப்பாடு தான் வைப்பாங்க. பாருங்கள், இந்த இடத்துல தான் சாப்பாடு வைப்பாங்க, மிக்சர் இல்லை, சாப்பாடு வைக்குவாங்க. நான் போன உடனேயே சாப்பாடு வைக்க சொன்னாங்க. வச்சுட்டு நான் இந்த பக்கம் வந்தேன். காக்கா வந்து நிறைய காக்கா வந்தது. ஆனால் என்னால் எடுக்க முடியல. ஒரு இடம் பார்த்து செட்டில் ஆகிட்டாங்க. பாருங்கள், இதுதான் வந்து நம்ம சீர் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக நாங்கள் பண்ண ஒரு சீர் விஷயங்களில் இன்னும் இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது. அங்கே நிறையா எடுக்க முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்தேன். அன்னைக்கு நைட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்ததுன்னு நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் மட்டும் போயிட்டு வீட்டுக்கு வரக்க லேட் ஆகிடுச்சி. நாங்கள் வந்து போன உடனே எங்கள் மாமியார் வீட்லேயே இருந்துக்கிட்டோம். நாங்கள் 4 பேருமே பிங்கி பாப்பாவை வச்சுட்டு அங்கே தங்கச்சி வீட்டில் இருக்க முடியாது அப்படின்றதுனால இங்கே தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்டு, அங்கே போன உடனேயுமே எங்கடா படுப்பாங்க, பெட்டை சுரண்டுனாங்க, என்ன பண்ணாங்க, கொஞ்ச நேரம் எங்கே படுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் பிங்கி பாப்பாவுக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுங்க, ரொம்ப டயர்டு, ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. அங்கே நாங்கள் மாமியார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம்னாலுமே எப்போவுமே ரிட்டன் திருப்பி உடனே வந்துடுவோம். இது வந்து காலையில் 4 மணிக்கு, 4 மணி 4:30 மணி முகூர்த்தம் அப்படின்னும்போது 4 மணிக்கு பாருங்கள், தண்ணி வந்து அங்கே 4 மணிக்கு தான் வரும் மாமியார் வீட்டில். மாமியார் வந்து தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் அங்கே இருந்ததுனால அந்த 4 மணிக்கு கொஞ்சம் தண்ணியை மட்டும் பிடிச்சி ஊற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. பாப்பா கிள்ளி அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இது காலையில் அதிகாலை நேரம், காலையில் 4 மணிக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. பாருங்கள், என்னுடைய மகன் வந்து ரெடியாகி உட்காந்துருக்காங்க. முடி பார்த்திங்களா எவ்வளோ முடி வளர்ந்துருக்குன்னு, ஆனால் வெட்ட மாட்டேங்கிறாங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. இது வந்து காலையில் 4 மணிக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். கோயிலுக்கு இங்கேருந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் போயிடலாம். சரி, கொஞ்சம் தண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டு இருந்தாங்க. அங்கே போனால் ரொம்ப கஷ்டங்க. பாப்பா கிளியை வந்து இப்படி கயிறோடு வச்சுட்டுருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. கோபம் ஒரு பக்கம், பாப்பா கிளிக்கு என்னை விடமாட்டேங்கிறாங்களே அப்படின்ற கோபம். சரியானபடி தூங்க இடம் அவங்களுக்கு அமையலை. ஊட்டியாக இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே வந்து தங்கினதே இல்லை அவங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க நைட்டு தங்கியிருக்காங்க. இது காலையில் டைமில் எடுத்த வீடியோ பாருங்கள். ரெடி ஆகிட்டோம் நாங்கள். ரெடியாகி கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாகி அந்த காலையில் நேரம், ஏன்னா எனக்கு மாமியார் வீட்டில் அப்படின்னும்போது நம்ம மட்டும் இருக்கிறோம் அப்படின்றபோது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா அங்கே போனோம்னா நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் இருக்கும்பொழுது பாப்பா கிளியை வச்சுட்டு இருக்க முடியாது. அதனால் இதுதான் என்னுடைய மாமியார் வீடு. என்னுடைய மாமியார் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கிராமத்துலேயே பிறந்து வளர்ந்ததுனால
அந்த இடத்த விட்டு அவங்க வரவே மாட்டாங்க. நாங்களும் எவ்வளவோ அவங்கள கூப்பிட்டு பார்த்துட்டோம். அவங்களுக்கு வந்து அந்த கிராமத்து வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. சந்தோஷமாக இருக்காங்க. நாங்கள் எப்போவுமே போய் அவங்கள பார்த்துட்டு வரோம். நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய சடங்குகள் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இந்து. அவங்க ஃபேமிலியில் ஃபுல்லாமே கோயிலில் தான் பண்ணுவாங்க. பாப்பா கிளியை வந்து கீழே காரில் உட்கார வச்சுட்டு நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டோம். தாலி கட்டி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அது வரைக்குமே காரில் தான் இருந்தாங்க. ஆனால் பயங்கர சூடுங்க, ரொம்ப வெயில், யாருனாலையுமே தாங்கவே முடியாத வெயில். காருக்குள்ளே வச்சுட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். பாப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. கீழே வந்து கூப்பிட்டோம்னா திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அங்கே கல்யாணம் முடிகிற வரைக்குமே நாங்கள் கோயிலில் தான் இருந்தோம். முருகன் கோயிலில் தான் வச்சுருந்தாங்க. பாருங்கள், இப்போ ஏன் இங்கே என்னை திரும்பி பார்க்காம இப்படி பார்த்துட்டே இருக்காங்கன்னா, இங்கேருந்து பார்வை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நானும் கூப்பிட்டுட்டே இருக்கேன், பாப்பா இங்கே பாரு இங்கே பாரு அப்படின்னு. பார்க்கல. ஏன்னா இங்கேருந்து அங்கே அந்த கோயில்கிட்ட வந்து என்னுடைய மகன் வந்து என் ஹஸ்பண்டை வந்து ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அவங்க அப்பா வந்து அங்கே நின்றுட்டுருக்காங்களாமா. அப்பா அங்கே நின்றுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்வை அங்கேயே தான் இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. நமக்குமே ஒரே டயர்டு தாங்க. ஏன்னா நம்ம இங்கே இருந்து பழகிட்டு அங்கே போய் சில விஷயங்கள் வந்து இந்த சூடு தாங்க முடியறதில்ல. டக்கு டக்கு டக்குன்னு ஒரு இடத்துக்காக போயிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால மறுபடியும் கோயிலேருந்து அப்படியே நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு கோயிலேருந்து வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளை வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்கள் கூட வந்து யாரும் வரல. ஏன்னா வண்டி வச்சுருந்தாங்க. பாப்பா கிளி இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாருக்குமே இடம் பத்தாது அப்படின்றதுனால நாங்கள் மட்டும்தான் போனோம். கோயிலேருந்து நேராகவே நாங்கள் 3 பேர் மட்டுமே வீட்டுக்கு போனோம். அவங்க எல்லாருமே பின்னாடி வண்டியில் வந்துட்டு இருந்தாங்க. அழகாக இருக்குது பாருங்கள். காலையில் நேரத்தில் இது வந்து காலையில் ஒரு 6:30 7 மணி இருக்கும். இந்த வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலில் கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டுருக்கும்போது எடுத்தது தான். பாப்பா கிளிக்கு பயங்கர கோபமும் சோகமுமாகவே தான் இருந்தாங்க. இது வந்து தங்கச்சி வீடு. தங்கச்சி வீட்டில் போய் மாப்பிள்ளைக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு பால் பழம் கொடுத்துட்டு அவங்க உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் வெளியில் உட்காந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். சரி, எங்கள் மாமியார் இருந்தாங்க, ஓகே, அவங்கள நான் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டோங்க. மாமியார் வீட்டுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஏன்னா 11 மணிக்கு தான் ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 11 மணிக்கு ரிசப்ஷன் வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் பாப்பா கிளியும் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தாங்க. ஏன்னா பாப்பா கிளியை வந்து வீட்டில் தனியாக விட்டுட்டு வர முடியாது. அவங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து பழக்கம் இல்லை அப்படின்றதுனால அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் ரிசப்ஷனுக்கு கிளம்பிட்டோம். ரிசப்ஷனுக்கு போகிறப்ப தான் இந்த வீடியோ எடுத்தோம் நாங்கள். ரிசப்ஷன் போகிறப்போ என்ன வண்டியில் வச்சு இப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்க, அங்கேயும் இங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரியே தான் கோவிச்சிட்டு வந்தாங்க. இறங்கிட்டு அவங்க அப்பா கொஞ்சம் நடந்து போயிட்டு இருந்தாங்க. எங்கள் மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்க போனாங்க. அங்கேயே தான் பார்த்துட்ருக்காங்க. அப்பா என்னடா விட்டுட்டு போகிறாங்களே, வரமாட்டாங்களா, என்னை கொண்டு போய் சீக்கிரமாக கோயம்புத்தூர் சேர்த்தா போதுன்ற மாதிரி ஒரு வழியாக எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் ரிட்டன் ஆகிறப்போ இந்த வீடியோ எடுத்தோம். சரி, பாப்பா கிளி 2 நாளாக இப்படியே விட்டுட்டு போகிறோமே அப்படின்றதுனால மடி மேலே ஏறி ஜம்முன்னு உட்காந்துட்டாங்க. அப்படியே கொஞ்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு தடவி கொடுத்துட்டு வந்தேன். ஒரு வழியாக பாப்பா கிளி என்னை ஏண்டா இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்கன்ற மாதிரியே தான் வந்தாங்க. ஒரு வழியாக வந்துட்டோம் பாருங்கள். எவ்வளோ ஒரு அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நாங்கள் எப்போவுமே கட்டி வைக்கிறதே இல்லை. அங்கே போன உடனே கட்டி வச்சாச்சு. அவங்க வந்து ஒரு சுதந்திரமாகவே இருக்க முடியல. பாப்பா கிளி வந்து அங்கே ஒரு சுதந்திரமாக அவங்க நினச்ச மாதிரி இருக்க முடியல. வெளியே போக முடியல. ஃபஸ்ட்டு ஒன்று அவங்களால சூடு தாங்க முடியல. பயங்கர சூடு. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய முதல் வேலையை இப்படி இருக்கணும், அவங்களுக்கு இப்படி உட்காந்துடணும். ஆனால் பாப்பா கிளி பார்த்திங்கன்னா வந்த உடனே இப்படி வந்து தூங்கவே மாட்டாங்க. நான் பக்கத்தில் போன உடனே முழிச்சுப்பாங்க. நேற்று வந்த உடனே எப்படி தூங்குறாங்க பாருங்கள். எனக்கே பாவமாக போயிடுச்சு. ஐயோ, பாப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.